இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இருக்கு? நான் வெளியில வேலையா போன நேரம் பார்த்து என்னென்னமோ நடந்திருக்கு. அட்லீஸ்ட் என்கிட்ட போன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, அவங்க என்னென்னவோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா நீலா. லூசா பாணி, யாரோ பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு நீ எதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்? நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நீ ஜெயிலுக்கு போயிட்டா சீதாவை யார் பாத்துக்குவா? அவளோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சீதாவோட நிலைமைய என்னன்னு யோசிச்சு பார்த்து தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்னமா இருக்கு? கொஞ்சம் புரியும்படியாவது சொல்லுப்பா. என்னடா விட்ட பேசிட்டே போற? ஐயோ, என்னங்க? என்னப்பா நீ இவ்வளவு வயசுக்கு அப்புறம் பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட? இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லடா. நான் வீட்டுல இழந்து போன என்னோட மானம், மரியாதை, சீதாவோட எதிர்காலம் எல்லாமே இதுல தாண்டா அடங்கியிருக்கு. என்னோட இத்தனை வருஷ உழைப்புல நான் உருவாக்கின அத்தனையும் என் பிள்ளைங்க கிட்ட இழந்துட்டேன். அதனாலதான் அதை மறுபடியும் மீட்கணும்னா, டேய், எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லடா. எதிர் வீட்டுல இருக்கவங்கள கூப்பிடு. யார் வீட்ல? கேக்குதா? இருக்கீங்களா இல்லையா? வெளியில வாங்க. எங்க அவரு? கேக்குறேன்ல, எங்க அவரு? எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சவரால் விட்டுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு எங்க ஆளை காணோம்? காசு கொடுக்க முடியலன்னு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? இங்க பாருங்க, இந்த வாட்டி நான் அவரை விடுறதா இல்ல. எங்க அவரு? இப்ப எதுக்குடா அவரு இவருன்னு டென்ஷனா பேசுற? இங்க பாருங்க, பணத்தாரன்னு சும்மா அப்படி இப்படின்னு ஏமாத்தலான்னு மட்டும் பாக்காதீங்க. எங்களுக்கு நீங்க தர வேண்டிய பணம் மொத்தமும் வேணும். அவரும் உங்க பணத்தை மொத்தமா தர்றதா தான் சொல்லியிருக்காரு. மா, என்ன விளையாடுறீங்களா? ஏன் எப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்னு சொன்னீங்க, வரும். என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? சொன்ன மாதிரி ஒருவேளை பணத்தை கொடுத்துருவாங்களோ? ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா நம்ம வீடு எங்கெங்க போய் தேடுறது? அம்மா வீட்டை வர நீங்க வாடகைக்கு விட்டுட்டீங்க. ஏய், அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு நீ ஒருத்தி. முதல்ல பணம் வரட்டும்டி, அப்புறம் பாப்போம். நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 10-11 மணிக்கு மேல என்னோட முதலாளி வீட்டில இருந்து ஆள் வந்து உங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இனிமே எவங்கிட்டையும் எந்த பதிலும் நாம சொல்ல தேவையில்லை சீதா. நாளைக்கே வீட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த 3 பேருக்கும் மொத்த காசையும் உன் கையாலேயே நீயே அவங்க மூஞ்சில தூக்கி எறிய போற. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சீதா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நீ வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி.
ஐயா வர சொல்லியா? வாங்கம்மா. ஐயா என்னம்மா, யார் வேணும்? இல்லைங்க ஐயா, இந்த வீட்டோட ஆமா, இது என் வீடுதான். உனக்கு என்ன வேணும்? நான் உங்க டிரைவர் மார்க்கண்டேயனோட வைஃப். மார்க்கண்டேனா? அப்படியெல்லாம் இங்க யாரும் என்கிட்ட வேலை செய்யலையே. இல்லங்க, இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்தாரு. அம்மா, யார் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் யார் எவருன்னு விசாரிக்காம நேரம் இங்க வந்துருவியா? அது இல்லங்க, மார்க்கண்டேயன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேர்ல யாரும் இங்க இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துட்டு போனாரு. அம்மா, சும்மா தேவையில்லாம தப்பான அட்ரஸ் கொண்டு வந்துக்கிட்டு அதை இதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போறியா, உள்ள போலீஸ் கூப்பிட்டு புடிச்சு கொடுக்கவா? இல்லங்க, நான் போயிடுறேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏய், வீணா போறவங்க யார் என்னன்னு விசாரிச்சு கூட்டி வர மாட்டேன். பயா கூட்டி பயா. சரிங்க மா, வாங்கம்மா வாங்க. மார்க்கு ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாமா. அதை அவன் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லி தடுத்திருப்பேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில் தாம்மா என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான்... என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன காரியம் தான் அவர் பண்ணாரு? இவங்க நம்மக்கிட்ட டிரைவராக இருந்தான்ல என் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன், அவனோட மிஸ்ஸஸ். அதுக்கு என்னப்பா? என்னண்ணே இது? நான் முதல்ல வந்து கேட்டப்போ மார்க்கண்டேயன் யாருமே இல்ல, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்தம்மா, உன்னை எனக்கு தெரியாதுல்ல. சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க, அதை சொல்லு. இல்லைங்க, மார்க்கண்டேயனை வெளியில் எடுக்கணும். என்ன, மார்க்கண்டேயனை வெளியே எடுக்கணுமா? ஆமாம் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்?